ஹாய், ஹலோ வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆரி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ எப்படி நீடில் பிடிக்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல யாராவது ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்டின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்போ கால் பண்ணியோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி 190 ரூபாய் மட்டும் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து 14ஆம் நம்பர் ஊசி. இந்த ஊசி தான் நம்ம வந்து பேசிக்காக எம்ப்ராய்டிங் போடுறதுக்கெல்லாம் இந்த ஊசி தான் நம்ம போட போகிறோம். இந்த ஊசி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முனையில் கொக்கி மாதிரி இருக்கும் இருக்கா. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லி தருவேன். அதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், எப்படி நம்ம ஆரி பேசிக்காக நம்ம ட்ரை பண்ணணுன்றதை சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்படி குத்தணும். துணியாக நம்ம எதாவது நினச்சிக்கணும். துணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். குத்தணும், இந்த நூலை அடியில் சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும். அதாவது இந்த வந்து கொக்கி மாதிரி இருக்குதுல்ல, இந்த கொக்கி வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். குத்தணும், நூலை இப்படி சுற்றணும், எடுக்கணும், எடுத்து வர்றப்ப துணிக்கிட்ட வரப்ப இந்த ஊசியை திருப்பிடணும். இந்த கொக்கி இந்த பக்கம் திரும்பிடணும். அடுத்து எதிர்ப்புறமாக இருக்கிற ஆளை பார்த்து திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த நூல் வந்து கீழே உருவியாது. இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்து செயின் தையல் போடுறதுக்கு நார்மலாக வந்து நம்ம மிஷின் நூலில் தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் நான் உங்களுக்கு ஜரி த்ரெட்டை வச்சு சொல்லித்தரேன். ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு புரியுன்றனால, வீடியோக்கு புரியுன்றனால நான் ஜரி த்ரெட்டில் சொல்லித்தரேன். இதுதான் வந்து ஸ்டார்டிங் நாட்டு. நம்ம ஒரு எப்பயும் போல் நம்ம ஒரு நாட் போடுவோம்ல நூலுக்கு, அந்த நாட் மாதிரி போட்டுக்கணும். இந்த நாட்டில் வந்து இந்த நூல் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் குத்தி எடுக்கிறப்ப இந்த நூல் வெளியே வரும். என்னடா இது நம்ம சுற்றி வெளியே எடுக்கிறதுல இந்த நூலே வரும் அப்படின்ற மாதிரி வரும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் பிசுறு மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவை இந்த நாட்டு மட்டும்தான். நூலை வந்து பிடிக்கிற விதம் கட்டை வரலால் இந்த முடிச்சை பிடிச்சிக்கணும். ஓகேயா? பிடிச்சிட்டு இந்த விரலுக்கு இடையில இதை உள்ள விடுக்கணும். தெரியுதா? ஃபஸ்ட்டு கட்டை விரல்ல இந்த நாட்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த 2 விரலுக்கு இடையில இந்த நூலை உள்ள விடணும். இதை பிடிச்சிக்கணும். இப்போ என்ன செய்யணும், இப்படி குத்துவோம். துணி இருக்கிற மாதிரி நீங்களாம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்படி குத்தணும். இந்த நூலை வந்து இந்த கட்டை வரல நம்ம முடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம சுற்றணும். ஊசியே சுற்றக்கூடாது. ஊசி வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க தான் செய்யணும். நம்ம கை தான் வந்து சுற்றணும். இந்த முடிச்சு பிடிச்சிருக்கோம், இந்த விரலுக்கு இடையில இந்த நூல் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதை குத்த போகிறோம். துணியில் குத்திட்டோம். இது அடியில் இருக்கிறது. இப்போ கட்டை விரலில் வச்சு நம்ம இந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல அதை சுற்றணும். சுற்றினோடனே இதில் மாட்டிக்கிச்சா, மாட்டினதோட நம்ம என்ன செய்யணும், துணியிலேருந்து இப்படி இழுக்கணும். இழுத்தீங்கன்னா இழுத்து வரப்ப கரெக்டாக அந்த துணிக்கிட்ட வரப்ப இதை விட்டுறணும். திருப்பி விட்டுட்டிங்கன்னா அந்த நூல் நம்மளை அந்த ஊசியிலேருந்து கலண்டுரும். அப்போ கலர்ற மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற டக்குன்னு குத்திடணும். திரும்ப குத்திட்டு மறுபடியும் எடுக்கணும். புரியுதா? இப்போ நான் துணியில் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ என்னன்னா, துணியில் உங்களுக்கு எப்படி நம்ம செயின் தையல் போடலான்னு சொல்லி காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து நூலை வந்து எப்படி பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கட்டை விரலில் இந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த 2 விரலுக்கு அடியில் இந்த நூலை போட்டுறணும். போட்டுட்டு இதை குத்தி நம்ம இப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே தான் நீங்கள் வந்து இப்போ துணியில் வந்து அடியில் நீங்கள் பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், கட்டை விரலில் இதை பிடிச்சிக்கணும். இந்த 2 விரலுக்கு இடையில் இந்த நூலை போட்டுக்கணும். இந்த ஊசியை அடியில் குத்தி இந்த கட்டை விரலில் நம்ம பிடிச்சிருக்க நாட்டு இருக்குல்ல, அதை ஒரு சுற்றினீங்கன்னா இந்த இதில் வந்து பிடிச்சிக்கிறோம். பிடிச்சோன்னே இப்படி நம்ம பிடிச்சி இழுக்கணும். இழுத்தீங்கன்னா மேலே வந்துடும் துணிக்கு வெளியே. இப்போ அதை தான் நான் வந்து துணியில் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இந்த கோடு போட்டிருக்கோம்ல, இந்த கோட்டிலேயே தான் அந்த செயின் தையல் வரணும். சரியா? இப்போ என்ன செய்யணும், ஊசியை என்னை பார்த்த மணி இருக்குது. இந்த பாருங்கள், இந்த கொக்கி வந்து என்னைய பார்த்த மணி இருக்கா, நல்லா பாருங்கள், என்னைய பார்த்த மணி இருக்குது. நான் அதை அப்படியே தான் நான் விட போகிறேங்க. குத்திட்டேனா? இப்போ என்ன செய்யணும், இப்படி நான் பிடிச்சிருக்கேன். அடியில் பாருங்க, குத்திட்டேன். இந்த நூலை வந்து இப்படி உள்ள வைக்கிறேன். குத்திட்டேனா? இப்போ என்ன செய்யணும், இதை பிடிச்சி இப்படி இழுத்துடணும். மேலே இழுத்து வந்தோடனே நம்ம இதை எப்படி விட்டுறணும், அவ்வளோதான். ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும், அவ்வளோதான். குத்தணும், சுற்றணும்,
சுற்றிட்டு இப்படி எடுக்கிறப்ப லேசாக திருவி எடுத்திங்கன்னா மேலே வந்துடும் செயின் தையல். குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும். இதுதான் செயின் தையல். இன்னொரு விஷயம், மெயினான விஷயம், இந்த ஃப்ரேமில் இருக்க துணி வந்து லூஸ் ஆச்சுன்னா செயின் தையல் உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த பாருங்க, இந்த துணி வந்து லூஸாக இருக்குது, ஒரு மாதிரி நெல்லு நெல்லுன்னு இருக்கா, இந்த மாதிரி இருக்கவே கூடாது. துணி வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும். இப்படி உங்களுக்கு வந்து செயின் தையல் போட போட உங்களுக்கு துணி வந்து லூஸ் கொடுக்க தான் செய்யும். நம்ம ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இதுதான் பண்ணுவோம். நம்ம லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு செயின் தையல் வராது. இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டிஃப் ஆகிடுச்சு, ஓகேவா? திரும்ப குத்தணும், நூலை சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும். நம்ம கட்டுறேன். ஒரே ஒரு சுற்று தான். இப்படி 2-3 சுற்று சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு சிக்கும். 2-3 சுற்றவே சுற்றக்கூடாது. ஒரு சுற்றுலேயே உங்களுக்கு அந்த கொக்கியில் மாட்டிக்கிறோம், எடுத்துடணும். அவ்வளோதான், சுற்றணும். இதை நீங்கள் ஊசியை வந்து இங்கே மேலே வர்றப்ப, இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டீங்க இவ்வளோ நேரம், இப்போ மேலே பாருங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு. கீழே நம்ம சொல்லி கொடுத்தேன்ல கீழே, அதே மாதிரி தான் வரும். மேலே எடுக்கிறப்ப இந்த ஊசியை லேசாக ஷேக் பண்ணி திருப்பிடணும், அவ்வளோதான். இந்த ஊசியில் இருக்க நூல் வந்து நம்மளுக்கு தனியாக வெளியில் வரவே கூடாது. அகைன் பக்கத்தில் குத்தணும், திரும்ப எடுக்கணும். எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி பொடி செயின் போடணும்னு அவசியமே கிடையாது. லாங் செயினாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ லாங் செயினாகவே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். போட போட உங்களுக்கு செயினோட சைஸு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக சின்னதாயிரும். கீழே எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க. இதுக்கும் கீழே எனக்கு புரியலை, இன்னொருக்கா நீங்கள் திரும்ப எனக்கு தெளிவாக சொல்லி கொடுங்க அப்படின்னீங்கனாலும் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம். புரியுதா? மேலே அடியில் வந்து நூலை ஒரே ஒரு சுற்று தான் சுற்றுறேன். சுற்றிட்டு இதை அப்படியே லேசாக ஷேக் பண்ணி இப்படி எடுக்கிறேன். எடுத்தேன்னா அந்த நூல் வெளியே வந்துடுது மேலே. திரும்ப இந்த ஊசிக்குள்ளேயே தான் இருக்கும் இந்த நூல். இந்த நூல் வந்து வெளியில் எடுக்க மாட்டேன் நான். பார்த்தீங்களா? குத்தியாச்சு. திரும்ப எடுக்கணும், குத்தணும், சுற்றணும், திருப்பணும், எடுக்கணும். அவ்வளோதான். குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும். இதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின் தையல் போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எண்ணாட்டு உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லித்தரேன். அவ்வளோதான். இதான் செயின் தையல். தெரியுதா? நம்ம இந்த செயின் தையல் தான் வந்து உங்களுக்கு பேசிக். இந்த செயின் தையலை வச்சு தான் நம்ம வந்து எல்லா தையலுமே உங்களுக்கு வரும். இது எடுத்தோடனே கஷ்டமாக தான் இருக்கும். ஒரே நாளில் போடுறவங்களும் இருக்காங்க, ஒரு வாரத்துலையும் ட்ரை பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. விடாமுயற்சியில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த செயின் தையல் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். யாருக்கும் வரலன்ற மாதிரி நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே கண்டிப்பான முறையில் இந்த செயின் தையல் வந்து வந்துடும். எந்த வயசு வித்தியாசம்லாம் இது கிடையாது. நீங்கள் சொல்லுவீங்க சின்ன வயசு பிள்ளைங்க போடலாம், நம்மளுக்குலாம் செட் ஆகாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போடலாம்.